ஆந்திரா ஹோட்டல் ஸ்டைல் பப்பு கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு அரை கப்பு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை கப்பு தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்தால் நமக்கு பருப்பு வெந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் நெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடையே 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 பல்லு பூண்டு அதுவும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்கிற தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரை, ஒரு கட்டு கீரை நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அரைக்கீரை, முருங்கைக்கீரை, முளைக்கீரை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கீரை எப்போதுமே ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அது மாதிரி நீங்கள் மூடியும் போடக்கூடாது, அப்படியே ஓப்பன்லேயே வேக வச்சுக்கோங்க. இந்த சைடு குக்கரில் நம்ம போட்ட பருப்பு சூப்பராக வெந்துடுச்சு. அதையும் மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீரையில் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்துடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை ஆட் பண்ணிடலாம். இதில் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பருப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் கெட்டியாகும். அதனால் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அதாவது இந்த கீரை ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. செமி கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு பார்த்துட்டு நம்ம உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு ஒரு தாளிப்பு கடைசியாக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 2 மிளகா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் மஞ்சள் பொடியும் போட்டு தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பருப்பு கீரை செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. காரசாரமான பருப்பு பொடியோட இந்த பப்பு கீரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஆந்திரா ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.